வணக்கம். ஸோ புது குடிசை வச்சு குடித்தனம் வச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அவங்க அப்பா, அம்மா முன்னுக்கே மீனா அப்பா, அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ கிளம்பும்போது வந்துக்கிட்டு இங்கே மாமியாருக்கும், மருமகளுக்கும் பாச போராட்டத்தில் வைக்கிறாங்க. மருமக கேட்குறாங்க, "ஏங்க ஏம்மா இப்போ அத்தை நீங்கனாச்சும் இருந்துட்டு போங்களேன் அத்தை" அப்படின்னு. உடனே இந்த அம்மா வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்குது, நெஞ்சில் சாஞ்சுக்குது. அப்படியே வந்து ராஜி வந்து அழுவுறாங்க, குமுறி குமுறி அழுவுறாங்க. உடனே செந்தில் என்ன பண்ணுறான்னா வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏம்மா அவன் மருமகளை கட்டி நான் வெளிநாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போகல, இங்கே தான் பக்கத்துலாம் இருக்கா, அப்போ வருவான். டேய் வாயை மூடி பேசாமல் வரவனே பேச சொல்லலடா அப்படின்னு. ஏற்கனவே அவன் வந்து வீட்டை காமிக்கிறேன், காட்டை காமிக்கிறேன், நான் ஒன்றும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு அப்புறம் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. கிளம்புனாக்க வந்துட்டு குயிலியும் சேர்த்து அனுப்பி விட்றான். அனுப்பிவிட்டு பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கட்டுப்பில் பார்க்குது, அப்படியே முறைச்சி பார்க்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான், வெளியே போயிட்டான். அந்த பொண்ணு வீட்டிலே இருக்குது. வீட்டில் உட்காந்து பார்க்குது, தனியாக உட்காந்துருக்கு. அது பெரிய கஷ்டமான வேலை அதுக்கு. அது வந்துட்டு குடும்பத்து அப்பா அம்மா மட்டும் வீட்டில் இருந்தங்கிறது தான் அந்த வீட்டுக்கு வந்ததே. இப்போ வந்துட்டு தனியாக உட்காந்துருக்குது. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. காஃபிக்கு போடுறதுக்கு பால் இல்லை. என்னடா பண்ணுறது பார்த்தா கடைசியில் தண்ணியில் வந்துக்கிட்டு அங்கே இருந்த அவர் அவர் கொடுத்துவிட்டு அந்த பாண்டியன் கொடுத்துக்கிட்ட பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அது பாட்டில் கம்முன்னு படுக்குது. இவன் வந்து ஃபோன் பண்ணி நான் வரேன் வரேன் அப்படிங்கிறான். எங்கே இருக்கிறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். வரேங்கிறான். எந்த பம்பு இழுத்துட்டு வர போகிறான்னு தெரில, என்ன கடனை வாங்கிட்டு வர போகிறான்னு தெரில. எனக்கு என்னமோ பைக் வாங்கிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். மட்டும் வட்டி காசு வாங்கி என்கிட்ட 3 மாதத்தில் பிச்சை எடுப்பேன் செந்தில் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படின்னு தான் தோணுது நமக்கு. அங்கேருந்து வராங்க. இவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ராஜியை பார்க்க குமார் வரான். குமார் வந்துக்கிட்டு பாட்டிக்கு பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி நான் வர முடியும் அப்படின்னா, இல்லை வந்துரு, பாட்டிக்கெலாம் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வயசாகிடுச்சில்ல, நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வந்துட்டு வயசாகிடுச்சில்ல, அதனால் வந்துட்டு அது சந்தோஷப்படுத்தணும், நீ வா அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு பரவாயில்லை, இப்படி வந்து கதிர் மாப்பிள்ளை நல்லா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசும்போது குமாரை பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது நமக்கு. ராஜி வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் விட்டுருவாங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன, எங்கள் அப்பாவை சரியா, அது இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கட்டாயம் குடும்பத்தோடு வரணும், நீயும் கதிர் மாப்பிள்ளைனாச்சும் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு பாண்டியன் கணக்கு பார்க்குறாரு. கணக்கு பார்க்கும்போது மயில் வந்துட்டு குதிச்சு சொல்கிறாங்க, அந்த பணம் வந்துருச்சு மாமா, இதை எழுதிட்டோமாம்மா, அதை கணக்கவுண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கோமதி அந்த பக்கம் வரோம். கோமதியை பாண்டியன் கூப்பிட்றாரு. வேணால் அது பண்ணு கண்ணுக்காம போகிறாங்க. பொண்ணு வந்து என்னன்னா என்ன மகன் போயிட்டான்னு வருஷப்படுறீங்களா அப்படின்னா, மகனையும் நினச்சிருந்தான், ஆனால் மகனை விட நமக்கு வந்து மருமகளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே அப்படியா மருமகள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் அப்படின்னாக்க, இல்லை தனியாக விட்டவங்க கூடவே இருந்தால் அவன் என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ அப்படின்னு பயத்தில் இருக்கிறாங்க. பயத்தில் இருக்கும்போதே இவன் என்ன பண்ணுறான், இதான் சான்ஸ்னு சொல்லி நம்ம சரவணன் வந்துக்கிட்டு, எப்பா மீனா வேறு போயிட்டாங்க, அதனால் வந்துட்டு மயிலை வந்துட்டு அம்மாவுக்கு துணையாக வீட்டிலே வச்சிடலாம் அப்படிங்கிறான். உடனே என்னது அப்படின்னு, இல்லை மயிலை வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னா, அந்த மயிலெலாம் எனக்கான இருக்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லுது அது. பாண்டியன் சொல்கிறாரு வந்துட்டு, ஐயோ மயில் வந்திருப்பா எனக்கு பெரிய உதவியாக இருக்குதுன்னு. ஆமாம் மயில் அவங்க அப்பா அதை விட உதவி, மயில் அதை விட பெரிய பெரிய உதவி, முட்டைக்கட்ட தெரியாத பக்கி அப்படின்னு. நான் மயில் வந்திருப்பார், நான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, நானே வேலையை பார்த்துக்கிறேன், நான் மயில் தான் அப்படின்னு. மகிங்களை விட மயில் வந்துட்டு ரொம்ப எப்போவுமே அவருக்கு புரிய தான் சொல்லுவார். செந்தில் கடையிலே இருந்தான், அவனை கடைசி வரைக்கும் பிச்சைக்கார மாதிரி நடத்திட்டு இருந்தார். பழனிவேலுக்கு இருந்தான், பழனிவேல் வந்து 10 பைசா கொடுக்கல நேரத்தைக்கு கூட வீட்டுக்கு வரும்போது. ஆனால் வந்துக்கிட்டு மயில் வந்துக்கிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, அடப்போப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம்.